Hi my dear friends, welcome back to JEE Tamila. இன்னைக்கு இந்த செஷன்ல 2019 JEE கேட்கப்பட்ட கொஸ்டினை தான் நம்ம பார்க்க போறோம். கொஸ்டினை பார்க்கலாமா? A copper wire is stretched to make it 0.5% longer. The percentage change in its electrical resistance if its volume remains unchanged is. இந்த கொஸ்டினை தமிழ்ல பார்க்கலாம். ஒரு தாமிர கம்பி 0.5% நீளமாக நீட்டிக்கப்படுகிறது. அதன் கன அளவு மாறாமல் இருந்தால் அதன் மின்தடையின் சதவீத மாற்றம். ஆப்ஷன் ஏ 2.0%, ஆப்ஷன் பி 1.0%, ஆப்ஷன் சி 0.5% and ஆப்ஷன் டி 2.5%. ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க? ஒரே ஒரு டேட்டா தான் இருக்கு இல்லையா? 0.5% அந்த கம்பி நீட்டிக்கப்படுகிறது. இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும்னா என்னெல்லாம் பேசிக் கான்செப்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, வால்யூம் அண்ட் ரெசிஸ்டிவிட்டி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஒரு குறிப்பிட்ட மெட்டீரியல் எடுத்துக்கிட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தாமிர கம்பி எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய கன அளவு அண்ட் மின் தடை எண் இந்த இரண்டும் மாறிலியாக இருக்கும். ரெண்டாவதா இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கீங்க இல்லையா, பெர்சன்டேஜ் எரர், சதவீத பிழை, அந்த கான்செப்டை எடுத்து நம்ம சால்வ் பண்ண போறோம். இது ரெண்டு தெரிஞ்சுன்னா இந்த கொஸ்டினை நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு தாமிர கம்பியினுடைய நீளத்தை, அதாவது ஒரிஜினலா முதல்ல இருந்த நீளத்தை எல்னு எடுத்துக்கலாம். இப்போ 0.5% நீட்டின அப்புறமா அதனுடைய லெங்த், ஒரு புதிய லெங்த் கிடைச்சிருக்கும்ல, அந்த புதிய நீளத்தை எல் டேஷ்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி முதல்ல இருக்கும்போது அதனுடைய பரப்பு ஏரியா, அதை ஏன்னு எடுத்துக்கலாம். நீட்டின அப்புறமா அதுல வர மாற்றம், இப்ப நமக்கு கிடைக்கிற புதிய பரப்பு ஏ டேஷ்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேசிக் கான்செப்ட்ல என்ன சொன்னோம்? கன அளவு, மின்தடை எண் இந்த இரண்டும் மாறிலின்னு சொன்னோம் இல்லையா? சோ அதுல முதல்ல கன அளவு எடுத்துக்கலாம். கன அளவு எப்பவுமே மாறிலி. இப்ப இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல்ல ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா எடுத்துக்கோங்க. R is equal to rho L by A. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? வால்யூம் கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்கோம்ல, அப்ப அந்த வால்யூம் கொண்டு வர மாதிரி அந்த ஃபார்முலாவை நம்ம மாடிஃபை பண்ணணும். அதுக்காக both numerator and denominator is multiplied by L. மேலே கீழே எல்லால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏரியா இந்த லெங்த் என்னது? வால்யூம் தானே. சோ R is equal to rho L square divided by V. இப்போ rho நமக்கு கான்ஸ்டன்ட், V யும் கான்ஸ்டன்ட், அப்போ R is proportional to L square. ஓகே, இப்போ நம்ம சதவீத பிழையை கண்டுபிடிக்க போறோம். எவ்வளவு பெர்சன்டேஜ் எரர் இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ டெல்டா R by R is equal to பவர் என்ன ஆயிடும்? மல்டிப்ளை பண்ணிடுவோம்ல. சோ 2 into டெல்டா L by L. மேல இருக்க டெல்டா R டெல்டா Lங்கிறது என்ன? எவ்வளவு மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கறத போட்டுறோம். R Lங்கிறது அங்க ஆல்ரெடி இருந்த ட்ரூ வேல்யூ, உண்மையான மதிப்பை நம்ம போட்டிருக்கோம். இப்ப வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க. டெல்டா ஆர் பை ஆர் இன்டு சதவீத பிழை கண்டுபிடிக்க போறதுனால இன்டு 100% இஸ் ஈக்குவல் டு 2 இன்டு டெல்டா எல் பை எல் இன்டு 100%. இப்ப வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். டெல்டா ஆர் பை ஆர் இன்டு 100% இஸ் ஈக்குவல் டு 2 டெல்டா எல் பை எல். என்ன மதிப்பு நமக்கு கொஸ்டின்ல கொடுத்திருந்தாங்க? 0.5%. மொத்தமா டெல்டா எல் பை எல் தான் நமக்கு எடுத்திருக்காங்க. 100 சென்டிமீட்டர்ல 0.5 சென்டிமீட்டர் நீட்டி வச்சிருக்கோம், அதனால 0.5%. ஓகே, இது நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 5 2s are 10னா ஒரு பாயிண்ட் நீங்க டெசிமல் பாயிண்ட் மாத்தி வச்சீங்கன்னா 1% எரர். ஓகே, சோ அதோடைய மின்தடையில் ஏற்பட்டிருக்க மாற்றம் எவ்வளவு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 1%. இப்போ இந்த ஆப்ஷன் நமக்கு இருக்கான்னு பாருங்க. எஸ், ஆப்ஷன் B ல 1.0% கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் B is the right answer. நெக்ஸ்ட் செஷன்ல இன்னொரு JEE கொஸ்டினோட உங்களை சந்திக்கிறேன். Thank you for watching.